ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் லிட் கோடில் வந்து இன்றைக்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னையோட நான் 30 days ஸ்ட்ரிக் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி முடிச்சேன்னா எனக்கு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பேட்ச் கொடுப்பாங்க. இன்றைக்கான ப்ராப்ளம் என்னென்னா, நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஆல் த 3 கேரக்டர்ஸ். ஒன்று ஆடியோ செக் record ஆகுது. ஓகே, return a number of contained list on occurrence of all this ஓகே ABC. ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஓன் சொல்யூஷன் போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 53 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஒன்று ஃபெயில் ஆகுது. இவ்வளோ இன்புட் கொடுத்து டைம் லிமிட் எக்ஸீட் ஆகுது. நான் என்ன நினச்சேன்னா, இதை வந்து ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு. லைக் இவன் வந்து எஸ்ஸில் இவ்வளோ இன்புட் கொடுக்குறான், இந்த இன்புட்டை நான் டேரெக்டாக ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு பார்த்துட்டு இதுலேயும் வந்து நம்ம ஏன் முடிச்சு விட்றக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு போட்ட சொல்யூஷன் ரெண்டுமே சேம். ஆக்சுவலாக இது ப்ரூட் ஃபோர்ஸில் அப்ரோச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் சால்வ் பண்ணுறது ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரூட் ஃபோர்ஸில் அப்ரோச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அப்ரோச் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதை வந்து ஆப்டிமலாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சிட்டனாலே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை ஸ்ட்ரிங் வந்து கண்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா இதோட அக்குரன்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது இருக்கணும். ஆக்சுவலாக ஏபிசி ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒரு சப்ஸ்ட்ரிங் கணக்கில் வரும். இப்போது நான் அடுத்து வந்து பிசிஏன்னு எடுக்கிறேன், எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்குது, அப்போது இது ஒரு சப்ஸ்ட்ரிங் இதில் தான் வரும். ஏபிசிஏன்னு ஒன்று எடுக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி இத்தனை டேட்டா நமக்கு கிடைக்கும், இத்தனை சப்ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வந்து கோட் பண்ணலாம். நம்ம வந்து ரிசல்ட் எழுதிக்கலாம் 0. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்லைடிங் இந்த அப்ரோச் தான் பண்ண போகிறோம். ஓகே, எப்போவுமே ஸ்லைடிங் விண்டோவில் நேமிங் கன்வென்ஷன் க்ளீனாக வச்சா நல்லாயிருக்கும். 0 ஆக்சுவலாக டைமர் செட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணலாம். ஓகே, டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு ஒரு டேட்டா வருதுன்னா அதுக்கோட கவுண்ட் எடுக்கலாம். ஓகே, எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து ஒரு விண்டோ கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் கவுண்ட்டுக்கு அரேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ இன்ட் ஆஃப் 3. ஓகே, நம்ம வந்து இப்போ இதில் வந்து டேட்டா பண்ண போகிறோம். இஃப் நமக்கு வந்து ch is equal to start character of right. ஓகே, இப்போ வந்து கேரக்டர் வந்து ஈக்குவல்ஸ் ஏ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஓகே கவுண்ட் ஆஃப் 0 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லை எல்ஸ் வராது. எல்ஸ் இஃப் சேம் ch equal to b இருந்துச்சுன்னா
ஒன்று வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஏபிசி 3 கேரக்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏயாவும் இருந்துச்சா கண்டிஷனாக செக் பண்ணு, ஏயா இல்லைனா பிஏ செக் பண்ணு, பிஏ இல்லைனா கண்டிப்பாக வந்து சியாக தான் இருக்கும். அப்போது சியை வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். வைல் நமக்கு வந்து 3மே 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சுவலாக இப்போ ஏன்னு வருது, 0வோட இண்டெக்ஸில் 1ன்னு இருக்கும். பின்னு வந்தோடனே பியோட இண்டெக்ஸில் 1ன்னு இருக்குது. சின்னு வந்தால் சியோட இண்டெக்ஸில் 1ன்னு இருக்குது. இந்த 3த்துலேயுமே 1 இருந்துச்சுன்னா அப்போ அது ஒரு குரூப் ஆஃப் செட் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 0வோட பெருசாக இருக்குன்னா ஓகே இப்படி எழுதலாம். கவுண்ட் ஆஃப் 0வோட பெருசாக இருக்கணும். கவுண்ட் ஆஃப் 1 அது சேம் ஆல்சோ 0வோட பெருசாக இருக்கணும். அண்ட் கவுண்ட் ஆஃப் 1 இல்லை சாரி 2. ஓகே, இது ஆல்சோ சேம் 0வோட பெருசாக இருக்கணும். இந்த 3மே எனக்கு ட்ரூ ஆச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிசல்ட்ஸில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ரைட் மைனஸ் ஆக்சுவலி விண்டோ சைஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஓகே 0 1 2 3 ரைட் 3 கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 3 6 3 கரெக்டு. ரைட் மைனஸ் என் இல்லை என் மைனஸ் ரைட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டு வந்து சின்னதாக தான் இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு கழிச்சோன்னா நெகட்டிவ் அது கிடைக்கும். கரெக்ட், என் மைனஸ் ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்டில் இருக்க கேரக்டரை மைனஸ் பண்ணணும். சேம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போட்டு லெஃப்டில் என்ன இருக்கோ அந்த கேரக்டர் எடுத்து மைனஸ் பண்ண வேண்டியதான். சேம் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். சிஹெச் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 0 இண்டெக்ஸாக மைனஸ் பண்ணிடு. கவுண்ட் ஆஃப் 0வை மைனஸ் பண்ணிடு. அண்டு எல்சிஃப் சிஹெச் ஈக்குவல்ட்டு பிஆர் இருந்துச்சுன்னா கவுண்ட் ஆஃப் 1 மைனஸ் பண்ணிடு. ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது சியாக தான் இருக்கும். எல்ஸ் பிளாக்லாம் போட்டு கவுண்ட் ஆஃப் 2 மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ எல்லாம் பண்ணி முடித்தோடனே நமக்கு வந்து அந்த கேரக்டரை டெலீட் பண்ணிட்டோம். புதுசாக ஒரு கேரக்டர் வந்து விண்டோவில் சேருது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றோம். ஸோ லெஃப்ட்டை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கரெக்டு. ஓகே, இப்போது இந்த கண்டிஷன் எல்லாம் ஓகே. ஃபார் லூப் இப்போ நம்ம வந்து இதை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணலாம் கரெக்டாக இருக்குமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ரிசல்ட் எதுவும் மிஸ்டேக் இருக்கா? சரி வாங்க டிபக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆல்ரெடி நம்ம அங்கே வந்து குளோபலில் டிக்ளேர் பண்ணதுனால லோக்கல் வேரியபிளில் சேம் டிக்ளேர் பண்ணுங்களா சும்மா என்ன கேரக்டர் சான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே கைஸ், எல்லா டெஸ்ட் கேஸுமே ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து கோடை வந்து க்ளீனாக எழுதணும்.
நான் சும்மா ஸ்பீடாக எழுதணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே இப்படி கோட் பண்ண ஒன்று. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 6 நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எப்போவுமே நம்ம கோட் பண்ணி முடித்தோடனே Ctrl+Alt கொடுத்துட்டு Ctrl+Shift+F கொடுத்தீங்கன்னா கோடு வந்து அலைன்மெண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து பேட்ச் கிடச்சிட்டாப்புல. இனி நம்ம அடுத்தது வந்து ஜூன் மாதத்தோட அடுத்த பேட்ச் எடுக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக 30 டேஸ் 30 டேஸ் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணேன். நம்ம பண்ண கோல் படியே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. 50 லீட் கோட் காயின் கிடச்சிருக்காங்க, ப்ளஸ் இன்னைக்கான லீட் கோட் 10. ஓகே கைஸ், இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் அந்த ப்ராப்ளம் எடுத்து குரூப்பில் போட்டோன்னா பசங்க எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் யாரும் அந்த குரூப்பில் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சேர்த்து விட்றேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போட்ட சொல்யூஷன்லாம் ரொம்ப கேவலமாக போட்டுட்ருந்தேன். நான் எனக்கு ஒரு 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 கட்டத்து மேலே என்னால் வெறியாயிருச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் எரர் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த டெஸ்ட் கேஸே கொடுத்துட்டு டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இதுக்கான அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு இந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு, முடிஞ்சிருச்சு அதோட. நான் இப்படி ட்ரை பண்ணால் லீட் கோடில் சொல்லிட்டான், லீட் கோடில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து மினிமமே 10,000 வேர்டு மட்டும்தான் கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். இதில் வந்து ஆக்சுவலாக 30,000 வேர்டு இருக்குதான். அவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன் இல்லை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.